எப்பவும் போல இன்னைக்கும் மனுஷமான பேய் கதையோட தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட என்ன கதையோட வந்திருக்கேன்னா, ஸ்கூல் லீவுக்காக ஒரு கேர்ள் வந்து அவங்களோட பாட்டியோட கம்பத்துக்கு போயிருக்காங்க. போன இடத்துல அந்த கேர்ளுக்கு அவங்க வாழ்க்கையில இப்போ வரைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான பேய் கதையே அங்கே ஓடி இருக்கு. அந்த கதையை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, இது வந்து உண்மையாக நடந்த கதைன்னு சொன்னேன்ல. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கேர்ளை பற்றியும் சரி, இந்த கதை எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது, எந்த டீட்டெயிலுமே நான் உங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல. ஏன் நான் சொல்ல போகிறது இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் எடுக்கிற முடிவு கிடையாது. என்கிட்ட கதை சொல்கிறவங்க அவங்க விருப்பப்பட்டால் அவங்களோட டீட்டெயிலை சரி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, ப்ரைவசி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்க அவங்க டீட்டெயிலை தர வேண்டான்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் வந்து போடக்கூடாதுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க, ரிக்வெஸ்டாக தான் சொல்லுவாங்க. அப்படி நம்மளை மதித்து நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மக்கிட்ட கதை சொல்கிறவங்க கேட்குறத நம்ம செய்யணுமா செய்ய வேண்டாமா? செய்யணும் இல்லையா? அவங்களோட ப்ரைவசி ரொம்ப முக்கியம்ல. அதனால தான் இந்த வீடியோலையும் அந்த கேர்ளை பற்றியும் சரி, இந்த கதை எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது, எந்த டீட்டெயிலுமே நான் சொல்ல போகிறதில்ல. ஏன் நான் இதெல்லாம் உங்ககிட்ட இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா, சில பேர் வந்து என்கிட்ட வந்து மெசேஜில் இன்ஸ்டாவில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, உண்மையாக இருந்தால் நீங்கள் அவங்கள பற்றின டீட்டெயிலாம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. என்னை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், அவங்க என்கிட்ட என்னை நம்பி என்கிட்ட சொல்கிறாங்க. அது எப்படி நான் எல்லாரும் பார்க்குற இந்த வீடியோவில் சொல்ல முடியாது இல்லையா? சில வீடியோவில் வந்து நான் பேர் இடங்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன், சில வீடியோவில் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். அதெல்லாம் வந்து என்கிட்ட அவங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ணுறவங்க விருப்பப்படுறது தான். அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த வீடியோலையும் அந்த கேர்ளோட ப்ரைவசி ரொம்ப முக்கியம். அதனால நான் எந்த டீட்டெயிலையும் சொல்ல போகிறதில்ல. இப்போவே வளர்றேன், எப்படி வீடியோ முடிக்க போகிறேன்னு தெரியல. இந்த கதை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை தான் இந்த கதை. நம்மக்கிட்ட இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணாங்க இல்லையா அந்த கேர்ள், அவங்க வந்து அப்போ வந்து Form 1 படிச்சிட்ருக்காங்க. Form 1 படிக்கிறாங்கன்னா வயசு வந்து 13 வயசு இருக்கும் இல்லையா? அப்போது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வயசு வந்து 13 வயசு. அப்போது வந்து வருஷ கடைசியில் வந்து இந்த 11ஆம் மாதம் பாதியிலே வந்து லீவ் விட்ருவாங்க, ஸ்கூல் லீவ் விட்ருவாங்க. 12ஆம் மாதம் ஃபுல்லாக லீவாக தான் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு டைமில் இவங்க வந்து 13 வயசுனா சின்ன பிள்ளை தானே, அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பாட்டி ஊருக்கு போகலாம், அதாவது பாட்டியோட வில்லேஜ் அந்த கம்பத்துக்கு போகலான்னு கேட்குறாங்க. ஏன்னா வந்து சின்ன பிள்ளை தானே, அங்கே போனால் வந்து அவங்களோட சொந்தக்கார பிள்ளைங்களாம் இருப்பாங்க. அப்புறம் அந்த கம்பம்னாலே தெரியும்லாம், விளையாடுறது என்ஜாய் பண்ணுறதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னா, கம்பத்தை லைக் பண்ணுறவங்களுக்கு தான் அதெல்லாம் அந்த அருமைலாம் தெரியும். ஏன்னா நானும் சின்ன பிள்ளை கம்பத்தில் இருந்திருக்கேன், அதனால எனக்கு ரொம்பவே தெரியும் கம்பத்தில் விளையாடுறது போகிறதுன்னா எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு. இந்த கேள்வி என்ன மாதிரி தான் நினைக்கிறேன். அங்கே போனால் தாத்தா பாட்டி அத்தை மாமா அவங்களோட பிள்ளைங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்கலாம், அவங்க கூட இருக்கலான்னு சொல்லி இந்த கேர்ள் அவங்க அம்மா கிட்ட கேட்கும் போது அவங்க அம்மாவும் சரி பிள்ளைங்க ஆசைப்படுது நம்ம கூப்பிட்டு போகலான்னு அவங்களும் வேலைக்கு லீவை போட்டுட்டு அந்த கம்பத்துக்கு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அந்த கம்பத்தில் இருக்கிற அந்த பாட்டி வீட்டை பற்றி சொல்லணுன்னா, அந்த பாட்டியோட வந்து மக மட்டும், அதாவது இந்த கேர்ளோட அம்மா மட்டும்தான் கல்யாணம் பண்ணி தனியாக வந்தது. மற்ற பிள்ளைங்க எல்லாமே அந்த பாட்டி கூட தான் இருக்காங்க. அவங்க குடும்பம் வந்து ரொம்பவே பெரிய குடும்பம், ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருக்காங்க. கம்பமாக இருந்தாலும் அவங்க இருக்கிற வீடு வந்து ரொம்பவே பெரிய வீடு, அதாவது 3 மாடி வீடு. அந்த வீட்டில் தான் அவங்க குடும்பத்தோடு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு போய் 2 நாள் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு இந்த கேர்ளுக்கு. 3ஆவது நாள் அந்த பாட்டி அந்த பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த கம்பம் வந்து ரொம்பவே, அது எப்படி சொல்கிறதுனா வந்து தெம்பக்கராஸ்லாம், இந்த கம்பம் வந்து தெம்பக்கராஸ், நீங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போய் விளையாடும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள்லாம் பொம்பளை பசங்களாக இருக்கிறதுனால ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதனால இந்த உச்சி நேரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம் வந்து வெளியில் நீங்கள் தனியாக போகாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமில் வந்து நீங்கள் விளையாடவே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அந்த பாட்டி அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இருக்கிற கம்பம் வந்து அந்த 3 முச்சிந்தி சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைடு தான் வந்து அந்த வீடு இருந்திருக்கு. இந்த பாட்டியோட வீடு வந்து 3 முச்சிந்தியில் இல்லை, அந்த பாட்டிக்கும்
சைட்டில் அந்த பாட்டியோட வீடு வந்து சைட்டில் இருக்குது. அந்த மூணு முச்சிந்தி இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து ஒரு பழைய வீடு இருந்திருக்கு. அந்த வீடு அந்த மூணு முச்சிந்திக்கு கரெக்டாக சென்டரில் இருந்திருக்கு. அந்த வீட்டுக்கு சைட்டில் தான் இந்த பாட்டியோட இந்த பெரிய வீடு இருக்குது. இப்போ மட்டும் இல்லை, எப்போ அந்த ஊருக்கு அந்த ஸ்கூல் லீவுக்கு அந்த கேர்ள் போனாலும் அந்த பாட்டி சொல்கிற ஒரே விஷயம், அந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து போகக்கூடாது, அந்த சைடே போகக்கூடாதுன்னு இந்த கேர்ள்கிட்ட அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க. இந்த கேர்ளுக்கு வந்து அப்போ வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு, அவங்க சின்னதாக இருக்கும்போது அந்த அளவுக்கு யோசிக்கல. இந்த வாட்டி பாட்டி சொல்லும் போது எப்போ வந்தாலும் இதே தான் பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தடவை அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுன்ற ஆர்வத்தில் இந்த கேர்ள் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. அப்படி அங்கே என்ன தான் இருக்குது, யார் தான் இருக்கான்னு கேட்கும் போது அப்போ தான் அந்த பாட்டி அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னே சொல்லியிருக்காங்க. இப்போ இல்லை, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ வந்து இந்த பாட்டியே பிறக்கலையாம். இந்த பாட்டியோட அம்மா அப்பா காலத்தில் நடந்த ஒரு கதை தான். அந்த முச்சிந்த வீடு சொன்னல, அந்த வீட்டில் வந்து ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து அப்பப்போ சண்டை போடுற ஒரு கப்பலாக இருந்திருக்காங்க. சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க 2 பேருமே என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே அந்த கம்பத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியல. அவங்க 2 பேருமே அந்த வீட்டில் வந்து இறந்து போய் இருந்திருக்காங்க. எப்படி இறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. அப்படி அவங்க இறந்து போனதை பார்த்ததுக்கப்புறம் போலீஸ்க்கெலாம் சொல்லி போலீஸ்காரங்க வந்து டெட் பாடி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணுதுன்னு சொல்லி இப்படியே முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு யாருமே வரலை. வந்தவங்க கூட அது என்ன சொல்லுவாங்க, யாரோ தங்கலைன்னு சொல்லலாம். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த வீடு வந்து கோசமாகவே தான் இருந்திருக்குன்னு அந்த பாட்டி இந்த பிள்ளைங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உச்சி நேரம் டைமில் நீங்கள் அந்த வீட்டுக்கு சைடே போகக்கூடாது. உச்சி நேரம் மட்டும் இல்லை, எந்த டைமாக இருந்தாலும் சரி அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாதுன்னு பாட்டி வந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட ரொம்பவே அழகாகவே சொல்லியிருக்காங்க. பாட்டி இவ்வளோ சொல்லி கூட அந்த கேர்ள் வந்து அந்த வீட்டுக்கு போகணும், அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்ற ஆர்வம் மட்டும் இவங்களுக்கு போகவே இல்லை. அது ஏன்னா அந்த வீடு வந்து கோச வீடு, யாருமே இல்லைன்னு தானே பாட்டி சொன்னாங்க. ஏன்னா இந்த கேர்ள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 2-3 தடவை நைட்டில் வந்து அந்த வீட்டிலேருந்து ஆளுங்க பேசுகிறது, வேலை செய்கிற மாதிரி, எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடுற மாதிரிலாம் இவங்களுக்கு சத்தங்கள் கேட்டிருக்கு. அதனால தான் பாட்டி சொல்லும் போது அவங்க அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கல. ஏன் பாட்டி இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்கன்னா, அந்த வீட்டில் வந்து காஸ்ட்லியான திங்ஸுங்க இருக்கலாம். சின்ன பிள்ளைங்க போனால் வந்து அதை வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பாதுகாத்து, அதாவது என்ன சொல்லுவாங்க வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கலாம். அதனால தான் வந்து சின்ன பிள்ளைங்களை போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட கேங், இந்த சின்ன பிள்ளைங்க சொந்தக்காரன் வீட்டுக்கு போனாலே தெரியும் இல்லையா, அங்கே வந்து இவங்க ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இவங்க இந்த கேர்ளோட அண்ணனும் கூட பிறந்த அண்ணன் தான். இவங்க ஃபார்ம் 1 படிக்கிறாங்க இல்லையா, அந்த அண்ணன் வந்து ஃபார்ம் 5 படிக்கிறாரு. ஃபார்ம் 5 வந்து 16 வயசு 17 வயசு இருக்கும் இல்லையா. அந்த அண்ணங்கிட்ட அங்கே இருக்கிற மற்ற பிள்ளைங்கிட்டலாம் போய் சொல்லும் போது அந்த அண்ணன் கொஞ்சம் பெரிய பையனில் அவர் வந்து ரொம்பவே நல்லாவே சொல்லியிருக்காரு. பாட்டி வந்து சும்மா சொல்ல மாட்டாங்க. பாட்டி எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. வேண்டாம் பாப்பா நீ அங்கே போக வேண்டான்னு அந்த அண்ணனும் அந்த கேர்ளுக்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போவும் அந்த கேர்ள் வந்து அதை கேட்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் போய் பார்க்கணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த மாதம் அப்படியே முடியுது. அந்த 11ஆம் மாதம் பாதியில் வந்தாங்க இல்லையா, 11ஆம் மாதம் அப்படியே முடிஞ்சு 12ஆம் மாதம் 2ஆம் தேதி ஆகுது. அப்போது இந்த கேர்ளுக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் அங்கே இருக்க போகிறோம், கொஞ்ச நாளில் வந்து கிளம்பி போயிடுவோம், அதாங்குள்ளே எப்படியாவது அந்த வீட்டில் என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு வந்து இவங்க எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது இந்த கேர்ள் வந்து பாத்ரூம் போகிறதுக்கா தெரியல, தண்ணி குடிக்கிறதுக்கோ எதுக்கோ எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சப்போ அந்த வீட்டில் வந்து அந்த முச்சிந்த வீடு இல்லையா, அந்த வீட்டில் 2 பேரும் ரொம்பவே கத்தி சண்டை போடுற சத்தம் இந்த கேர்ளுக்கு வந்து ரொம்பவே நல்லாவே கேட்டிருக்கு. அப்போது இந்த கேர்ள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட அண்ணன் பக்கத்தில் படுத்திருக்காரு இல்லையா, அவரை எழுப்பி இந்த கேர்ள் வந்து சொல்கிறாங்க, அண்ணன் எந்திரிங்க, இங்கே பாருங்கள் பக்கத்தில் சண்டை போட்டுட்ருக்காங்க, சத்தம் கேட்குதுன்னு. அப்போது அந்த பையன் இந்த கேர்ள்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே எந்த சத்தமும் கேட்கல பாப்பா, அதெல்லாம் நீ இது பண்ணாத, நீ படுத்து தூங்குன்னு சொல்லி இந்த கேர்ளை அந்த அண்ணன் அப்போயே படுக்க வச்சுருக்காரு. அண்ணன் அப்படி சொல்லி படுக்க வச்சதுக்கு அப்புறம் கூட மறுநாள் ஒரு 2-3 நாள் போனதுக்கு அப்புறம் கூட இந்த கேர்ள் வந்து அதே தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அது எப்படி, இவங்க தான் ரொம்பவே நல்லாவே கேட்டாங்க இல்லையா அந்த வீட்டிலேருந்து வந்த சத்தத்தை, அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், அங்கே அப்படி என்ன தான் இருக்குன்னு
பார்க்கணுன்றதுக்காக 2-3 நாளைக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் தூங்குற வரைக்கும் இந்த கேர்ள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நைட்டு மணி 12 ஆகுது. 12 மணிக்கு மேலே எல்லாரும் தூங்கிட்டாங்க. அப்போவும் இந்த கேர்ள் பயப்படாமல் அந்த முச்சிந்தி வீடு சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டுக்கு இந்த கேர்ள் மட்டும் தனியாக நைட்டு போயிருக்காங்க. அந்த முச்சிந்தி வீடு எப்படி இருக்கும்னா, இந்த கேர்ள் இருக்கிறது நான் வந்து மேலே கீழே வீடு 3 மாடி வீடு. அந்த முச்சிந்தி வீடு வந்து தரை வீடு தான், ரொம்பவே பெரிய வீடு. அந்த வீட்டு கேட்டு முன்னுக்கு தான் இப்போ ராத்திரி 12 மணிக்கு இந்த கேர்ள் போய் நின்றுட்டுருக்காங்க. நின்றுக்கிட்டு இருந்தவங்க வந்து அந்த வீட்டில் வந்து லைட்லாம் எரிஞ்சிட்ருக்கு. அத்தனை மணிக்கு வந்து கோசை வீட்டில் லைட் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. இந்த கேர்ளுக்கு வந்து ஒன்றுமே புரியல. அவங்க பகலில் அந்த வீட்டை பார்க்கும்போது அது சாதாரண கோசை வீடு மாதிரி தான் இருந்திருக்கு. நைட்டில் இப்போது வந்து பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே ஆளுங்க இருந்தால் எப்படி இருக்கும், நார்மலாக ஒரு வீடு நைட்டில் லைட்டு தட்டியிருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பார்த்துருக்காங்க இந்த கேர்ள் அந்த வீட்டை. அப்போ இந்த கேர்ள் பார்க்கும்போது உள்ளுக்கு அந்த சண்டை போடுற அந்த சத்தம்ல, அந்த சத்தம் அந்த கேர்ளுக்கு ரொம்பவே நல்லா கேட்டிருக்கு. உள்ளே 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ இந்த கேர்ள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வீட்டு கேட்டில் அந்த கேட்டை போய் ஒரு 2-3 வாட்டி தட்டியிருக்காங்க. கேட்டை தட்டின உடனேயே அந்த சத்தம் அப்படியே நின்று இருக்கு. சத்தம் மட்டும் நிற்கல, அந்த வீட்டில் எரிஞ்சிட்டு இருந்த லைட்டு எல்லாமே அந்த செகண்ட் அப்படியே நின்று போயிருக்கு. அப்போது இந்த கேர்ள் வந்து பயப்பில்ல. அவங்க வந்து ஏன் இந்த லைட்டில் நின்றுச்சேன், சத்தம்லாம் நின்றுச்சு இல்லையா, அதனால திரும்பவும் ஒரு 3-4 வாட்டி அந்த கேட்டை தட்டியிருக்காங்க. அப்போ உள்ளிருந்து ஒரே ஒரு குரல் மட்டும்தான் வந்திருக்கு. அந்த குரலை இப்போ வரைக்கும் இந்த கேர்ள்னால மறக்கவே முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த குரல் என்ன சொன்னிச்சுன்னா, யாரும்மா நீ இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டிருக்கு அந்த குரல். அது வந்து ஒரு லேடி தான் பேசியிருக்காங்க. அப்போ இந்த கேர்ள் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க புள்ள, பக்கத்து வீட்டிலேருந்து தான் வந்திருக்கேன், இங்கே சத்தம் கேட்டதுனால தான் நான் வந்திருக்கேன், ஏன் ஆண்டி என்ன ஆச்சுன்னு இந்த கேர்ள் திரும்பவும் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த குரல், ஒன்றும் இல்லைம்மா, இங்கெல்லாம் நீ வரக்கூடாது, நீ இங்கேருந்து போன்ற ஒரு சத்தம் மட்டும்தான் வந்திருக்கு, வெளியில் யாருமே வரல, இது எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே இருந்து தான் அந்த லேடி இந்த கேர்ள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளே இருக்கிறவங்க அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் இந்த கேர்ள் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்கேருந்து வந்துட்டாங்க. வந்து படுக்கும் போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு யோசனை தான், இந்த சத்தம் நமக்கு மட்டும்தான் கேட்குதா இல்லை மற்றவங்களுக்கும் கேட்குதா, மற்றவங்களுக்கு கிட்டேருந்து அவங்க எந்திரிப்பாங்களா, அதை பற்றி பேசுவாங்கல்ல. ஏன்னா யாருமே பேசலை, யாருமே சொல்லலை, இந்த கேர்ளை தவிர இவங்களுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்டுட்ருக்கு. அதை நினச்சிட்டு இவங்களும் அன்றைக்கி நைட் அப்படியே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் அந்த வீட்டுக்கு போனது, அங்கே பேசினது எல்லாத்தையுமே வந்து அந்த கேர்ளோட அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இந்த கேர்ள் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ணங்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அண்ணனும் இந்த கேர்ளை வந்து நல்லாவே திட்டியிருக்காரு. நீ ஏன் அங்கே போன, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டியா, நீ அங்கே போனது பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு, உன்னை அடித்து பிச்சிருவாங்க, இதுக்கப்புறம் அங்கே போகாதுன்னு சொல்லி அண்ணனும் ரொம்ப கண்டிப்பாகவே சொல்லியிருக்காரு இந்த கேர்ள்கிட்ட. அன்னைக்கு நைட்டும் இதே மாதிரி சத்தம் இந்த கேர்ளுக்கு கேட்டிருக்கு. நைட்டு 3 மணிக்கு அவங்க எந்திரிக்கும் போதெல்லாம் இந்த சத்தம் கேட்டிருக்கு. அவங்க எதுக்காக எந்திரிப்பாங்கன்னா, தண்ணி குடிக்கிறதுக்கு, பாத்ரூம் போகிறதுக்குலாம் எந்திரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்திரிக்கும் போது இந்த கேர்ளுக்கு வந்து இந்த சத்தங்கள் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. அப்போ இந்த கேர்ள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொறுமையே இல்லை, அப்படி என்ன தான் இருக்குது பாத்ரூம்னு சொல்லி திரும்பவும் நைட்டே எந்திரிச்சு, அப்போவே நைட் எந்திரிச்சு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. இந்த தடவை அவங்க கேட்டு எதுவுமே தட்டலாம், அது தர வீடு தானே, அதனால அவங்க அந்த வீட்டு ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்துடலான்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த கேர்ள் நினச்ச மாதிரியே சத்தம் போடாமல் அந்த வீட்டுக்குள்ளே அப்படி என்ன தான் சத்தம் வருது, யார் தான் சத்தம் போட்டுட்ருக்கான்னு இன்றைக்கி பார்த்து அவனு முடிவு பண்ணி தானே வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரியே அந்த வீட்டோட ஜன்னல் வழியாக சத்தமே இல்லாமல் போய் எட்டி பார்த்துருக்காங்க. அப்படி அவங்க பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே அந்த கேர்ள் என்னத்தை பார்த்தாங்கன்னா, ஒரு லேடி வெள்ளை கலரில் சட்டை போட்டுட்டு அவங்க முடி வந்து ரொம்பவே நீட்டாக இருந்திருக்கு. இந்த கேர்ள் வந்து அந்த லேடியோட முகத்தை பார்க்கல, அவங்களோட முதுகு தான் பார்த்துருக்காங்க. அந்த லேடி வந்து ஜன்னலுக்கு அந்த சைடு திரும்பி நிற்கிறாங்க. இந்த சைட்லேருந்து பார்த்தா அவங்க முதுகு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு இந்த கேர்ளுக்கு. அந்த லேடி சத்தம் போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த லேடி மட்டும் அந்த வீட்டில் இல்லை, அந்த வீட்டில் இன்னொரு ஆள் இருந்திருக்காங்க. அந்த ஆள் யாருன்னு இந்த கேர்ளுக்கு தெரியல. ஜன்னல் வெளியே பார்க்கும்போது அந்த லேடி மட்டும்தான் தெரிஞ்சிருக்காங்க. அந்த சைடில் இருக்கிற அந்த ஆளுக்கிட்ட இந்த லேடி வந்து கை நீட்டி சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை இந்த கேர்ளு ரொம்பவே நல்லாவே பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த கேர்ள் இருக்காங்க இல்லையா, இந்த கேர்ளோட பின்னாடியிலேருந்து யாரும் இந்த கேர்ளை கூப்பிடுற மாதிரி இந்த கேர்ளுக்கு கேட்டிருக்கு. அப்போ யாரா நம்மளை கூப்பிடுறான்னு சொல்லி இவங்க டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லை. அப்போ யார் நம்மளை கூப்பிட்டதுன்னு சொல்லி திரும்பவும் அவங்க முன்னாடி அந்த லேடியை பார்க்கும்போது அந்த லேடி அங்கே இல்லை. இந்த கேர்ளுக்கு ஒன்றுமே புரியல. இவங்களுக்குள்ள
அப்போவே ஒரு பயம் வந்திருக்கு. அது பயமா என்னன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. அப்போ இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, மற்றவங்களோட பிரச்சனை நமக்கு எதுக்குடா இந்த வம்புன்னு சொல்லி வேகமா அவங்க வீட்டில் போய் அவங்க படிக்கல. அந்த கேர்ள் வந்து படுத்து தூங்கியிருக்காங்க அன்னைக்கு நைட்டு. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் இந்த கேர்ள் அதே வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த வீட்டை பார்க்கறதுக்கு. இந்த தடவை அவங்க போய் வீட்டை பகலில் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். நைட்டு அந்த வீட்டை அவங்க பார்க்கும்போது நார்மலாக சாதாரணமாக ஆளுங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு எப்படி இருக்கும், சுத்தமாக நார்மலாக ஒரு வீடு எப்படி இருக்குமோ அப்படி இருந்திருக்கு. இப்போ இவங்க பகலில் போய் அந்த வீட்டை பார்க்கும்போது ரொம்ப நாளாக பூட்டின ஒரு கோசை வீடு, ஒரு 100% ஒரு கோசை வீடு, பழைய வீடு எப்படி இருக்கும் அப்படி இருந்திருக்கு இந்த கேர்ளுக்கு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது நைட்டு தானே பார்த்தோம் வீடு நல்லா இருந்துச்சு, இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்பவே பழைய வீடு கோசை வீடாக இருக்கேன்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரே குழப்பம். அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க போனது அந்த வீட்டில் பார்த்ததுன்னு சொல்லி எதையுமே யாருக்கிட்டுமே சொல்ல அப்படியே சைலண்ட்டாகவே இருந்துட்டாங்க. ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, இந்த கேர்ள் வந்து ஒரு கேங்கே இருக்கு இல்லையா, அவங்க அண்ணன் அவங்க சொந்தக்கார பிள்ளைங்கன்னு சொல்லி ஒரு கேங் இருக்கு இல்லையா, அந்த கேங்கெல்லாம் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாண்டுருக்காங்க. இந்த கண்ணை கட்டி விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீட்டுக்கு வெளியே விளையாண்டுருக்காங்க. இந்த கேர்ளோட வீட்டுக்கு பக்கத்தில் தானே இந்த 3 முச்சிந்தி வீடு இருக்குது. அப்போ ரோடு வந்து எல்லாத்துக்கும் ஒன்றா தான் இருக்கும். அது கம்பவுண்டில் வண்டிங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ரோட்டில் வந்து வேகமாக போகாது. அதனால அவங்க எப்போவுமே வீட்டு முன்னுக்கு அந்த ரோட்டில் தான் விளையாடுவாங்க. அன்னைக்கும் அதே மாதிரி கண்ணை கட்டி விளையாடும் போது இந்த கேர்ளுக்கு தான் கண்ணை கட்டி விட்டுருக்காங்க. கேர்ளுக்கு கண்ணை கட்டி விட்டுட்டு இந்த தொட்டுட்டு ஓடுவாங்க இல்லையா, அந்த அடிச்சுட்டு ஓடுறது, அந்த மாதிரி தொட்டுட்டு ஓடும் போது இந்த கேர்ளு வந்து அந்த கேங்கெல்லாம் தேடுறது பிடிக்கிறது தொடணும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் போது இந்த கேங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவ இப்படியே தேடிக்கிட்டே இருக்கட்டும், நம்மளாம் உள்ளுக்கு போயிடலான்னு சொல்லி இந்த கேர்ளை தனியாக விட்டுட்டு அவங்க எல்லாமே வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த கேர்ள் வந்து அப்படியே தேடிட்டே இருக்குன்னு சொல்லி அவங்க கண்ணு கட்டி இருக்கு இல்லையா, இவ்வளோ நேரம் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை திறக்கும் போது, அந்த துணியை கட்டி கண்ணை திறக்கும் போது அவங்க கரெக்டாக அந்த வீடு இருக்கு, அந்த முச்சிந்தி வீடு இருக்கு இல்லையா, அந்த கோசை வீடு, அந்த வீட்டு கேட்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்கல்ல, பயப்படுவாங்கன்னு நினச்சேன்னா, ஏன்னா அவங்க வந்து பயப்பில்லை. அவங்க என்ன, இதுதான் சாக்கு, கிடச்சிதுட நமக்கு லக்கு, யாருமே இல்லை, இந்த நேரம் தான் சரியான நேரம், நம்ம இந்த வீட்டுக்குள்ளே பூந்து பார்த்துருவோம் அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லி அவங்க சத்தமே இல்லாமல் அந்த மின்னுக்கு கேட் இருக்கு இல்லையா, அதையும் திறந்து அந்த வீட்டுக்கு வாசல் கதவையும் திறந்து அந்த வீட்டுக்குள்ளே முதல் தடவை இந்த கேர்ள் வந்து என்டர் பண்ணுறாங்க. என்டர் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது நார்மலாக ஒரு வீட்டுக்குள்ளே என்ன ஜாமான்லாம் இருக்கும், சோஃபா, நாற்காலி, அந்த மேஜை, லைட்டு, இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இது எல்லாம் அந்த வீட்லேயும் இருந்திருக்கு. அப்போது இந்த ஜன்னல் வழியாக அந்த கேர்ள் வந்து நைட்டு ஜன்னல் வழியாக ஒரு லேடியை பார்த்தாங்க இல்லையா, அந்த ரூமில் போய் பார்க்கலாம், அந்த ஆண்டி எங்கேயாவது இருப்பாங்கன்னு சொல்லி இவங்க அந்த ஆண்டின்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க, யாருமே இல்லை. அப்போ அந்த ரூமு கதவு, அந்த ரூமில் தானே பார்த்தாங்க, அந்த ரூம் ஜன்னல் வழியாக தான் அந்த கேர்ள் வந்து நைட்டு பார்த்தாங்க. அப்போ மேபி இந்த ரூமுக்குள்ளே இருக்கலான்னு சொல்லி அவங்க போய் அந்த ரூமை திறக்கும் போது ரூம் வந்து லாக் பண்ணலை. நம்ம வந்து அந்த ரூமுக்கு திறந்து அதை லாக் பண்ணலாம் சுத்தம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அப்போ ரூமை லாக் பண்ணல, ஏன் திறக்க மாட்டேதுன்னு இவங்க தள்ளும் போது தான் இவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு, அந்த சைட்லேருந்து யாரோ அந்த கதவை வந்து தகான் பண்ணிட்டு இருக்காங்க திறக்க விடாமல். இந்த சைடு இந்த கேர்ள் வந்து திறக்க ட்ரை பண்ணுறாங்க, உள்ளுக்கு இருக்கிற அவங்க வந்து திறக்க விடாமல், அந்த கதவை திறக்க விடாமல் தள்ளி பிடிச்சிட்டு இருக்குது. இந்த கேர்ளுக்கு ரொம்பவே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த கேர்ள்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள இழுத்து பார்க்குறாங்க, தள்ளி பார்க்குறாங்க, என்னென்னோ பண்ணி பார்க்குறாங்க, அந்த கதவை திறக்கவே முடியல. உள்ளே இருக்கிறவங்க அந்த அளவுக்கு பலமாக அந்த கதவை பிடிச்சிருக்காங்க திறக்காத அளவுக்கு. அப்போ இந்த கேர்ள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மேபி வந்தது பிடிக்கல போல இருக்கே, இப்போ தான் மழைலாம் தூரும், மழை சத்தம் கேட்டுச்சுன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, நான் சொல்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்போ இந்த கேர்ள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மேபி நம்ம வந்தது இந்த ஆண்டிக்கு பிடிக்கல போல இருக்குன்னு ரொம்பவே சத்தமாக சொல்கிறாங்க. சாரி ஆண்டி, நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து அந்த கேர்ள் வந்து வெளியாகிறாங்க. வாசலை நோக்கி நடந்து போகும்போது இந்த கேர்ள் காலுக்கிட்ட ஒரு, அது என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வந்து இந்த சொம்புலாம் மூடி போட்டு அடைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சொம்பு உருட்டி விட்டா எப்படி வரும், அந்த மாதிரி உருண்டுக்கிட்டே இந்த கேர்ளோட காலில் வந்து அடிச்சிருக்கு. உருண்டு வந்த அந்த சொம்பை இந்த கேர்ள் எடுத்து பார்க்கும்போது அது ரொம்பவே பழைய சொம்பு. அந்த காலத்தில் வந்து இந்த மூடிலாம் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சொம்பு தான். அது பார்க்குறதுக்கு ரொம்ப போத்த மாதிரியே இருந்திருக்கு. அந்த சொம்பை வந்து இந்த ஆண்டி தான் நமக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்கன்னு நினச்சி அந்த கேர்ள் அந்த வீட்லேருந்து அந்த சொம்பு எடுத்துகிட்டு வேகமாக தன்னோட வீட்டில் அவங்க இருக்கிற அந்த ரூமில் அவங்க படுக்கிற அந்த கட்டிலுக்கு கீழே யாருக்குமே தெரியாமல் அந்த சொம்பை மறைச்சி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சால்
பாட்டி பிச்சிருவாங்கல்ல, அதனால யாருக்குமே தெரியாமல் அவங்க ரூம்பு கட்டில் கீழே அந்த சொம்பை மறைச்சி வைக்கிறாங்க அந்த கேர்ளு. அன்னைக்கு நைட்டு அந்த சொம்பை கொண்டு ஒழிச்சு வச்சாங்க இல்லையா, அன்னைக்கு நைட்டு வந்து அந்த ரூமில் வந்து அந்த கேர்ள் தூங்குறாங்க. அந்த கேர்ள் மட்டும் இல்லை, அவங்களோட அக்கா 2 தங்கச்சிங்கன்னு சொல்லி மொத்தம் 4 பேர் அந்த ரூமில். அந்த கட்டில் வந்து நல்ல பெரிய கட்டில் தான் இந்த மாதிரி. அந்த கட்டிலில் தூங்கிட்டு இருக்காங்க. 2 சின்ன பிள்ளைங்க வந்து நடுவில், இந்த கேர்ளும் இந்த கேர்ளோட அக்காவும் வந்து எண்டில் தொங்கலில் படுத்திருப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்க கீழே விழுந்துருங்க இல்லையா, அதனால. அப்போது இந்த கேர்ள் வந்து எப்பவும் போல் சத்தம் கேட்டு எந்திரிப்பாங்க இல்லையா, அன்றைக்கும் எந்திரிச்சிருக்காங்க. ஏன்னா சத்தம் கேட்டு எந்திரிக்கல, அவங்க நார்மலாக பாத்ரூம் போகிறத தண்ணி குடிக்கிறது எந்திரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சும் போது அந்த கேர்ள் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, எப்பவும் சத்தம் கேட்குமே, ஏன் இந்த தடவை சத்தம் கேட்கலன்னு அவங்க அதை யோசிச்சுட்டே பாத்ரூம் போயிட்டு திரும்ப வரும்போது அந்த கேர்ள் படுத்திருந்த அந்த சைடு கட்டிலுக்கு கீழே தானே அந்த மூடி போட்ட பழைய செம்பு வச்சுருந்தாங்க. வச்சு அந்த இடத்துல அந்த வீட்டில் பார்த்தாங்க இல்லையா அந்த லேடி, அதே உருவம் இந்த தடவை ரொம்பவே கருப்பாக அந்த கேர்ள் படுத்திருந்த அந்த சைடு வந்து நின்றுட்டு இருக்கிறத இந்த கேர்ள் பார்த்துருக்காங்க. இவங்க வந்து தூக்க கலக்கத்தில் இருந்ததுனால அவங்க வந்து சரியாக பார்க்கல. திரும்ப அவங்க கண்ணை கசக்கிட்டு பார்க்கும்போது அந்த உருவம் அங்கே இல்லை. இந்த அமானுஷ்யமான உருவத்தை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த கேர்ள் பார்க்கல, அடிக்கடி அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த வீட்டில் அந்த ரூமில் அதே இடத்துல அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த கேர்ள் கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த சொம்பு, அந்த சொம்பும் வந்து ஒழுங்காக அந்த கட்டில் கீழே இருக்கிறது இல்லை. அப்பப்போ இடம் மாறி அந்த கேர்ளோட காலுக்கிட்ட நிற்கிறது, அந்த கேர்ள் தூங்கும் போது அவங்க முகத்தில் உருட்டி விடுறது, இந்த மாதிரியே இருந்திருக்கு. இந்த மாதிரி ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும்போது ஒரு நாள் நைட் என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி தான் அந்த கேர்ள் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த செம்பு இல்லை, அந்த செம்பு வந்து அதே மாதிரி அந்த கேர்ளோட முகத்தில் யாரும் உருட்டி விடுற மாதிரி அந்த கேர்ளுக்கு ஃபீல் ஆகிருக்கு. அப்போ எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த கேர்ள் பக்கத்தில் தான் அந்த செம்பு இருந்திருக்கு. அப்போ அந்த செம்பை எடுத்து அவங்க கட்டில் கீழே காலுக்கிட்ட, அந்த கால் வைப்போம் இல்லையா அந்த சைடு கீழே அந்த கேர்ள் அந்த சொம்பை வச்சுட்டு அவங்க படுத்திருக்காங்க. படுத்த கொஞ்ச நேரத்துலேயே அவங்க காலை வந்து யாரும் நோண்டுற மாதிரி, இந்த சொறிவாங்களே இப்படி, இந்த மாதிரி அந்த கேர்ளுக்கு வந்து இருந்திருக்கு. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, பக்கத்தில் படுத்திருக்காங்களே அவங்க தங்கச்சி நடுவில், அந்த பிள்ளைங்க தான் இந்த மாதிரி பண்ணுதுங்கன்னு சொல்லி இந்த கேர்ள் வந்து பாப்பா நீ பேசாமல் படு, இந்த மாதிரி பண்ணாத, அக்கா ஏசுவேன் அடிப்பேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஏசி இருக்காங்க. ஏசிட்டு வந்து படுத்தோன்னே அதுக்கு கோவம் வந்துருச்சா என்னன்னு தெரில, அந்த இழுக்கிறது நோண்டுறது வந்து ரொம்பவே அதிகமாக வலிக்கிற மாதிரி பண்ணியிருக்கு. அப்போது இந்த கேர்ள் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த கால் மாட்டில் அவங்க பார்த்தது என்னன்னா, இதுக்கு முன்னுக்கு அந்த வீட்டில் ஜன்னல் வழியாக பார்த்தாங்க இல்லையா ஒரு லேடி வெள்ளை சட்டை போட்டுட்டு, அதே லேடி இந்த கால் மாட்டில் உக்காந்துக்கிட்டு அந்த கேர்ள் இப்படி எந்திரிச்சு இப்படி பார்க்கும்போது இப்படி மூஞ்சிக்கு நேராலாம். நான் அவங்கள்ட்ட வெள்ளன்னு சொல்கிறேன், இந்த கேர்ள் வந்து சொன்னதெல்லாம் செகண்ட் கணக்கில் தான் நடந்திருக்கு. அது என்ன உருவம்னா, அந்த லேடி வந்து ரொம்பவே கொடூரமான முகம். இப்போ வரைக்கும் இந்த கேர்ள்னால மறக்கவே முடியல. அவங்க சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு, இப்போவும் எனக்கு மண்டெல்லாம் சிலுக்குது அந்த உருவத்தை பற்றி சொல்லும் போது. அது எப்படி இருந்ததுன்னா, பாதி சைடு வந்து எலும்பு கூண்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு, இன்னொரு சைடு வந்து அழுவி போய் எரிஞ்சு போன மாதிரியோ ஒரே ரத்தமாக ஒரு மாதிரி புழுவெல்லாம் வச்சு ஒரு சைடு தான் கண்ணு இருந்திருக்கு, ஒரு சைடு கண்ணு வந்து பிளாக்காக இருந்திருக்கு, அந்த ஒரு கண்ணும் ரொம்பவே சோப்பாக இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு முகம் நீங்கள் எந்திரிக்கும் போது உங்களை பார்த்து சிரிச்சா எப்படி இருக்கும், அந்த நிலைமை தான் அந்த கேர்ளுக்கு. அவங்க முகத்தை மூடிக்கிட்டாங்க. மூடிட்டு அவங்க சாமி கும்பிட்டு திறந்து பார்க்கும்போது அந்த உருவமே அங்கே இல்லை. அப்போ அந்த கேர்ளுக்கு எப்படி இருந்திருக்கும், இப்படி ஒரு கொடூரமான முகத்தை இப்படி பார்த்ததுக்கப்புறம் இந்த கேர்ளுக்கு தூக்கம் வருமா, வராது இல்லையா? அதே மாதிரி தான் அந்த கேர்ளுக்கு அன்றைக்கி தூக்கமே வரல. திரும்பி பார்த்தா பக்கத்தில் அக்கா தங்கச்சிங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் எழுப்பி நீ பார்த்தியான்னு இவங்களை அறியாமே இவங்க கேட்டுட்ருக்காங்க. அப்போது அந்த அக்கா என்ன கேட்குறாங்க, என்ன சொல்கிறேன், நீ ஏன் அப்படி பேய் மாதிரி தலையெல்லாம் விரித்து போட்டு உக்காந்துருக்க, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இல்லை நான் பயந்துட்டேன்னு இந்த கேர்ள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க, அப்போ ஏன் பார்த்தியான்னு கேட்கும்போது இவங்க எதுவும் சொல்ல அப்படி மழுப்பியிருக்காங்க. அப்போது அந்த அக்கா இருக்காங்க இல்லையா, இவங்களை தூங்க வச்சுட்டு தான் அந்த அக்காவும் தூங்கியிருக்காங்க. மறுநாள் காலையில் இந்த கேர்ள் எந்திரிக்கும் போது அவங்கனால சுத்தமாக முடியல. அவங்க உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாமே 0 பாயிண்டில் வந்து நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ரொம்பவே வீக்காக இருந்திருக்காங்க. அவங்களால எந்திரிச்சு கூட நடக்க முடியல,
ரொம்பவே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நடந்து தான் சொல்லியிருக்காங்க. அவங்க உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் அப்படியே சுண்டி உறிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வீக்காக இருந்திருக்காங்க. அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நடந்து வந்திருக்காங்க. அப்படி அவங்க நடந்து வர்றதை பார்த்தா அவங்களோட அம்மா அவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் நீ இப்படி வெள்ளையாக இருக்க, உனக்கு என்னாச்சு, எப்பவும் போல் இல்லை, இந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குன்னு கேட்கும் போது இவங்க வந்து இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன்னு அந்த அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லை நீ எப்பவும் போல இல்லை, இன்னைக்கு நீ ரொம்பவே வெள்ளையாக இருக்கேன்னு திரும்பவும் கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த கேர்ள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேபி நான் ஸ்கின் கேர் பாய்க்கிறனால இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, சரி பரவாயில்ல விடு, நீ போய் முதல்ல குளிச்சுட்டு வான்னு அந்த கேர்ளை வந்து அவங்க அம்மா அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கேர்ள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படின்னா அவங்க உடம்புல இருக்கிற எனர்ஜிலாம் போய் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்களே, ரொம்பவே டயர்டாக இருந்திருக்காங்க. அவங்களால சொல்லக்கூட முடியல எந்த அளவுக்கு டயர்டாக இருந்திருக்காங்கன்னு. அவங்கள விட்டால் அவங்க அந்த கம்பத்தையே ரவுண்ட் அடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருந்து அவங்களுக்கு எந்திரிச்சு நிற்கக்கூட முடியல, நடக்க முடியல, அவ்வளோ டயர்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த கேர்ள். அதுக்கு அப்புறம் தான் அந்த அமானுஷத்தோட வேலைகள் வந்து அதிகமாகவே ஆயிருக்கு. அந்த அமானுஷமான லேடி சொன்னாலே அவங்க பார்த்து அந்த கொட்ருமான மூஞ்சி, அதை வந்து அந்த வீட்டில் அடிக்கடி இந்த கேர்ள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கேர்ள் படுத்துட்டு இருக்கும் போது பக்கத்தில் வந்து நிற்கிறது, அந்த ரூம்பு கங்கில் வந்து இருக்கிறது. அவங்க வீடு வந்து மாடி வீடு சொன்னேன் இல்லையா, இவங்க தான் கடைசி மாடியில் இருக்காங்க. அந்த மாடியில் அந்த சிலிங்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சிலிங்லாம் ஓடுறது, இந்த கேர்ளை கூப்பிடுறது, தூங்கிட்டு இருக்கும் போது நீ எந்திரி இந்த மாதிரி சொல்கிறது, ரொம்பவே டிஸ்டர்பாக இருந்திருக்கு. இந்த கேர்ளும் வந்து ரொம்பவே வீக்காக ரொம்பவே டயர்டாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, யாருக்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரில. இதெல்லாம் இருக்கும்போது அந்த சொம்பு வேறு அப்பப்போ வந்து மூஞ்சில் உருடுறது, அங்கே போகிறது இங்கே போகிறது இப்படியே இருந்திருக்கு. அப்போ கூட அந்த கேர்ள் யோசிக்கல இந்த சொம்பு மேலே தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி அவங்களுக்கு திங்க் வரவே இல்லை. அவங்க அதை அப்படியே விட்டுருக்காங்க. ஒரு நாள் வந்து அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேர்ளுக்கு வந்து ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது இல்லையா, இவங்க வந்து சரி நம்ம இடத்துக்கே போகலாம், ஊருக்கே போகலான்னு இந்த கேர்ளுக்கிட்ட அவங்க அம்மா சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அவங்க அம்மா கூப்பிடும் போதும் இந்த கேர்ள் வந்து அவங்க அம்மா கூட போகல. ஏன் போகலன்னா, இவங்க படிக்கிற ஸ்கூல்லேருந்து இவங்களுக்கு வந்து லீவு வந்து இன்னும் தாம்பா பண்ணியிருக்காங்க. அதனால நான் இன்னும் கொஞ்ச நாள் பாட்டி கூடயே இருக்கேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. லீவு வந்து ஏன் தாம்பா பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்பிஎம் பரீட்சை போடுறதுனால புதுசாக வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பிள்ளைங்களுக்கு Form 1 தானே, Form 1 Form 2லாம் வந்து நார்மலாகவே எஸ்பிஎம் பரீட்சை எழுதும் போது லீவு கொடுப்பாங்க. அது ஏன்னா வந்து கிளாஸ் ரூம் பிரிப்பாங்க, கிளாஸ் பத்தாதுன்றதுக்காக லீவு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்த கேர்ளுக்கும் லீவு கொடுத்துருக்காங்க. இந்த கேர்ளோட அம்மா மற்ற 2 சின்ன பிள்ளைங்களையும் கூட்டிட்டு, அந்த கேர்ளோட தங்கச்சிங்க 2 பேரையும் கூட்டிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இந்த கேர்ளை வந்து பாட்டி வீட்லேயே விட்டுட்டு, இந்த கேர்ள் வந்து பாட்டி மாமா அத்தை அவங்க அக்கான்னு சொல்லி அந்த வீட்லேயே இருந்திருக்காங்க. இந்த கேர்ளு ஒரு நாள் நைட்டு வந்து அந்த கேர்ளும் அந்த கேர்ளோட அக்காவும் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேர் தான் நைட் வந்து அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. எப்பவும் 4 பேர் படுத்திருப்பாங்க. 2 தங்கச்சிங்களை தான் அவங்க அம்மா கூட்டு ஊருக்கு போயிட்டாங்கல்ல, அதனால அன்னைக்கு நைட்டு வந்து அந்த கேர்ளும் அந்த கேர்ளோட அக்காவும் மட்டும் அந்த ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த அக்கா மட்டும் எந்திரிச்சு பாத்ரூம் போகணுன்ட்டு எந்திரிச்சு பாத்ரூம் போயிருக்காங்க. பாத்ரூம் போயிட்டு வரும்போது இந்த கேர்ளு படுத்திருக்காங்க இல்லையா, இந்த கேர்ளு பக்கத்தில் ரொம்ப ரொம்ப பெரிய உருவம். அது வந்து ஒரு ஆம்பளாள் தான், இந்த தடவை லேடி இல்லை, ஒரு ஆம்பளாள். அந்த உருவம் எந்த அளவுக்கு வளர்த்தியாச்சுன்னா, அந்த கேர்ள் சொன்னாங்கன்னா 189 இல்லை 198 தெரில, அந்த அளவுக்கு ஹைட்டாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய பெரிய உருவம் அது. ஏன்னா அது வந்து ஒரு ஆம்பளாள் தான். அவ்வளோ பெரிய உருவம் இந்த கேர்ள் முகத்துக்கிட்ட இப்படி வந்து, அந்த உருவம் பெருசாக இருந்தாலே அதோட நாக்கும் பெருசாக இருக்கும் இல்லையா, அவ்வளோ பெரிய உருவம். அதோட பெரிய நாக்கை வச்சு இந்த கேர்ளை நக்கிறதுக்கு வந்திருக்கா. அதை பார்த்து தான் அந்த பாத்ரூம் போன அந்த அக்கா இருக்காங்களே, அவங்க கத்தி அலறி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துட்டு இந்த அக்கா கத்துல இந்த கேர்ள் மட்டும்லாம் அந்த பாட்டியும் எந்திரிச்சிட்டாங்க. இந்த கேர்ள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அக்கா கிட்ட போய் ஏன் என்னாச்சு ஏன் இப்படி கத்துற, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க அக்கானால எதுவுமே பேச முடியல. அவங்களுக்கு அந்த பயத்தில் எதுவுமே பேச முடியல. இந்த கேர்ள் இருக்காங்க இல்லையா, இவங்களை கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழுகுறாங்க. நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம இப்பயே இங்கேருந்து போகலாம், இங்கே இருக்க வேண்டாம்னு அழுகுறாங்க. அப்போ வந்து பாட்டியும் வந்துடுறாங்க. பாட்டி வந்து கேட்கும் போது இந்த கேர்ள் இல்லை பாட்டி நான் பார்த்தேன்னு சொல்லி அழுந்துட்டே இருக்காங்க. அப்போ அவங்க பாட்டி கொஞ்சம் சமாதானம் பண்ணி என்னத்தை பார்த்தேன் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது தான் இந்த கேர்ள் சொல்லியிருக்காங்க, அந்த அவ்வளோ ஹைட்டுக்கு
டாலாக பார்த்தாங்களே அந்த ஆம்பளை உருவம் கருப்பாக நாக்கு நீட்டாக இந்த கேர்ளை நக்க வந்ததுன்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த பாட்டிக்கிட்ட இந்த அக்கா அழுந்துக்கிட்டே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த பாட்டி திரும்பி இந்த கேர்ளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, நீ என்ன பண்ணேன்னு அந்த கேர்ளுக்கிட்ட இந்த பாட்டி கேட்டிருக்காங்க. இல்லை பாட்டி நான் ஒன்றுமே பண்ணலைன்னு அந்த கேர்ள் பாட்டிக்கிட்ட சொல்லும் போது கூட பாட்டி நம்மளை இல்லை நீ என்ன பண்ணன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. அப்போவும் அந்த கேர்ள் வந்து இல்லைன்றாங்க. அப்போ அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ கொஞ்ச நாளாவே சரியில்லை, நானும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா இருந்த பிள்ளை இப்போ ரொம்ப இழைச்சி போகிற, அது மட்டும் இல்லை ரொம்ப எகுத்து பேசுகிற, சரியா சாமி கும்பிட மாட்டுற, சாமி கும்பிடும் போது கூட உடம்புலாம் எரியுதுன்னு சொல்கிற, நீ ஒழுங்காகவே இல்லை, நீ ஏன் சொல்லிடு நீ என்ன பண்ணன்னு அந்த கேர்ள்கிட்ட பாட்டி துருக்கி கேட்குறாங்க. அப்போ கூட அந்த கேர்ளு சமாளிக்க தான் பார்க்குறாங்க. இல்லை நான் ஒன்றுமே பண்ணலைன்னு பாட்டின்னு சொல்லும் போது அப்போ அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, இப்போ நீ சொல்கிறியா இல்லை உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கன்னு நான் சொல்லட்டான்னு கேட்கும் போது அதுக்கப்புறம் அந்த கேர்ளுக்கு வேறு வழியே இல்லை. அவங்க அந்த பாட்டிக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த கண்ணாமூச்சை கண்ணு கட்டி விளையாண்டாங்க இல்லையா, அப்போது அந்த டைம் அந்த வீட்டுக்கு போனது, அந்த செம்பு உருண்டு வந்தது, அந்த செம்பை எடுத்துகிட்டு வந்தது, அந்த செம்பை வச்சதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த பாட்டிக்கிட்ட அந்த கேர்ள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பாட்டி அந்த செம்பு எங்கன்னு கேட்கும் போது அந்த கட்டிலு கீழேருந்து அந்த செம்பு எடுத்து கொடுக்குறாங்க. செம்பு எடுத்து கொடுக்கும் போது இதை நீ திறந்தியான்னு கேட்டிருக்காங்க. அந்த செம்பு வந்து ஒரு மாதிரி ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கு. அப்போ அந்த கேர்ள் சொல்லியிருக்காங்க, ஆமாம் பாட்டி நான் கொண்டு வரும்போது இந்த செம்பு வந்து அந்த மூடி போட்டு அடைச்சிருந்துச்சு இல்லையா, அது வந்து கொஞ்சம் கனமாகவே இருந்துச்சு, நான் திறந்ததுக்கப்புறம் அது வந்து ரொம்பவே ரேங்கான ஆச்சு, எனக்கே தெரியலன்னு இருக்காங்க. அப்போ அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, இந்த செம்பு வந்து திறந்ததுக்கப்புறம் நீ மோந்து பார்த்தியான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கேர்ள் சொல்லியிருக்காங்க, ஆமாம் நான் மோந்து பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துச்சு பாருங்க இந்த பாட்டிக்கு கோவம், பல்லாருன்னு ஒன்று விட்டுருக்காங்க அந்த கேர்ளுக்கு கண்ணத்துலேயே. நீ என்ன பண்ணியிருக்குன்னு உனக்கு தெரியுதா, அது எவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயம் தெரியுமா, அந்த வீட்டுக்கு ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னோன்னு உனக்கு தெரியுதான்னு சொல்லி ரொம்பவே திட்டிட்டு அப்போவே அந்த கேர்ளை வந்து ஒரு உஸ்தாட்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த பாட்டி. உஸ்தாட்டை பார்க்க போன இடத்துல உஸ்தாட் வந்து இந்த கேர்ளை பார்த்த உடனே சொல்லிட்டாரு, இவங்களை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம், முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பாட்டி வந்து ரொம்பவே கெஞ்சிருக்காங்க, எப்படியாவது உதவி பண்ணுங்க, காப்பாற்றுங்க, இது ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்பவே சின்ன வயசு இல்லையா, 13 வயசு தான், அதனால வந்து எப்படியாவது காப்பாற்றுங்க, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அந்த பாட்டி ரொம்பவே கெஞ்சிருக்காங்க. அப்போ அந்த உஸ்தாட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்பவே கஷ்டம், அது வந்து இந்த கேர்ளோட உடம்புல இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அது வந்து இந்த கேர்ளை வந்து கொடுறதா இருந்தால் எப்போ கொண்டு இருக்கும், அது வந்து என்ன நினச்சிக்கிச்சுன்னா இந்த கேர்ளை வந்து அந்த ஆம்பளாலோட ஆத்மா சொன்ன இல்லையா, அந்த பெருசாக வந்து நக்க வந்துச்சுன்னு, அது வந்து இந்த கேர்ளை வந்து தன்னோட ஒய்ஃப், அதாவது தன்னோட பொண்டாட்டியாவே நினச்சி இந்த கேர்ள் கூட வாழ ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து என்ன பண்ணிட்டு இருந்திருக்குன்னா, இந்த கேர்ள் வந்து நல்லா இருந்த பொண்ணு வந்து ரொம்பவே இழைக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா, அது வந்து எது நிலைன்னா இது இந்த கேர்ளோட உடம்புல இருந்துக்கிட்டே அது இந்த கேர்ளோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அதாவது மக்கன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேர்ளோட எனர்ஜிலாம் மக்கன் பண்ணி தான் அந்த கேர்ள் வந்து அப்படி உள்ளுக்கு போயிட்டாங்க, எனர்ஜியே இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்படி இருக்கும் போது அவங்கள காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம். அது வந்து தன்னோட மனைவியாகவே நினச்சி இந்த கேர்ள் கூட இருக்குது. இந்த கேர்ள் உடம்புல இருக்கிறது வந்து அந்த ஆம்பளாலோட ஆன்மா தான். அந்த லேடி ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த லேடி வந்து இந்த கேர்ளை முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த லேடி வந்து இந்த கேர்ளை வந்து எந்த ஒரு தொந்தரவுமே பண்ணலை, வந்து பார்த்தது இதெல்லாம். இந்த ஆம்பளாலோட ஆன்மா தான் இந்த கேர்ளை வந்து அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த உஸ்தாட்டு சொல்லியிருக்காரு, இது ரொம்பவே கஷ்டம் தான், இருந்தாலும் பரவாயில்ல நான் ட்ரை பண்ணுறேன், கடவுள் விட்ட வழி தான், கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம இதை செய்வோன்னு சொல்லி அந்த கேர்ளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாட்சா பண்ணி அந்த கேர்ள் உடம்புலேருந்து அந்த ஆன்மாவை, அந்த ஆளோட ஆன்மாவை வெளியாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ஆக்கும் போது இந்த கேர்ள் சொன்னது என்னென்னா, அவங்க வாழ்க்கையிலேயே நரக வேதனை சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அப்போ வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க, அந்த உடம்பு வலி. இந்த கேர்ள் வந்து சொல்லும் போதே அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க அந்த வலியை. அப்படி ஒரு வழியில தான் அந்த கேர்ள் வந்து அன்னைக்கு இருந்திருக்காங்க. அந்த ஆன்மாவை அந்த கேர்ளோட உடம்புலேருந்து எடுக்கும் போது ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த ஆன்மாவை அந்த கேர்ள்கிட்டேருந்து எடுக்கிறதுக்கு.
அப்போ தான் இந்த கேர்ளுக்கே தெரிஞ்சிருக்கு. அந்த கேர்ளுக்கு வந்து முன்னாடி வந்து அந்த அவங்க தூங்கும் போது அவங்க உடம்புல வந்து அந்த ரத்தங்கள்லாம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. மூஞ்சிலாம் கீறுது, சட்டைலாம் வந்து அங்கங்கே ரத்தமாக இருந்திருக்கு. அப்பப்போ வந்து யாரோ அவங்கள கடிக்கிறது, அவங்கள அக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இது எல்லாமே தன்னோட ஒய்ஃபாக நினச்சி அந்த ஆணோட ஆத்மா தான் அந்த கேர்ள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தானே இவங்க போய் இந்த உஸ்தாட்டை பார்த்ததெல்லாம். அந்த உஸ்தாட்டை பார்த்ததுக்கப்புறம் அந்த உஸ்தாட் வந்து அந்த கேர்ளுக்கு வந்து மஞ்சிரிச்ச தண்ணி, அந்த பாட்சா பண்ணுவாங்கள்ல தண்ணியில், அந்த தண்ணியிலலாம் பாட்சா பண்ணி அந்த கேர்ளை அங்கேயே குளிக்க வச்சுருக்காரு. இவ்வளவும் பண்ண அந்த ஆணோட ஆன்மா இவங்க போய் பாட்சா பண்ணும்போது விட்டுருமா, விடாது இல்லையா? அதனால எவ்வளோ அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுக்க பார்க்கும். தன்னோட ஒய்ஃபாக நினைக்கிற இந்த கேர்ளை அதை எடுத்துக்க தான் பார்க்கும் இல்லையா? அதனால அது என்ன பண்ணியிருக்குன்னா, இவங்க அந்த உஸ்தாட்டுக்கிட்ட போன 3வது நாள் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. மரம் உழுவுறது, காடி ஆக்சிடென்ட் ஆகுறது, இவங்கனால அங்கே போக முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்பவே பிரச்சனை கொடுத்துருக்கு. அப்போவும் அந்த பாட்டி விடாமல் 3வது நாள் அந்த கேர்ளை கூட்டிகிட்டு அந்த உஸ்தாட்டுக்கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. அந்த டைமில் மலையில் வந்து மரங்கள்லாம் அந்த காடி மண்ணுக்கு உழுவுறது, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருந்து கூட எப்படியோ எல்லாத்தையும் சமாளித்து அந்த கேர்ளை அந்த பாட்டி அந்த உஸ்தாட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போனோன்னா அந்த உஸ்தாட் வந்து இந்த தண்ணி வந்து நீங்கள் வந்து இங்கே தான் குளிக்கணும்னு இல்லை, நம்ம தான் முன்னாள் செஞ்சிட்டோம் இல்லையா, இந்த தண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கூட இந்த கேர்ளை குளிப்பாட்ட வைக்கலான்னு சொல்லி அந்த தண்ணியை பாட்சா பண்ணி அந்த தண்ணியில் வந்து மந்திரம் படித்து பாட்சா பண்ண அந்த தண்ணியை இந்த பாட்டிக்கிட்ட கொடுத்து இந்த கேர்ளை கொண்டு போய் வீட்டில் வச்சு நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டுங்கன்னு அனுப்பும் போது அந்த தண்ணியை வாங்கிட்டு இந்த பாட்டி வந்து போகிறாங்களே அந்த கேர்ளை கூட்டிகிட்டு. அப்படி போகும்போது அவங்க போயிட்டுருக்கிற காடி வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஆக்சிடென்ட் ஆகும்போது வண்டி வந்து அப்படிலாம் குலுங்கும் இல்லையா, அந்த மாதிரி குலுங்கும் போது அந்த மொத்த தண்ணியுமே கீழே ஊற்றிருச்சு. அந்த தண்ணியெல்லாம் அப்படியே கீழே கொட்டிருச்சு. இந்த கேர்ளுக்கு வந்து தலையில் வந்து சரியான அடி, கை கால்லாம் ரொம்ப அடிப்பட்டதுக்கப்புறம் அங்கேருந்து இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த உஸ்தாட்டுக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் தான் அந்த உஸ்தாட்டு சொல்லியிருக்காரு, இது எல்லாமே அந்த ஆன்மாவோட வேலை தான். இப்படி தான் எங்கேதோ பண்ணி அந்த கேர்ளை அது சைடில் இழுக்க பார்க்கும். நீங்கள் இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்து. நீங்கள் எப்படியாவது திரும்பவும் இங்கே வந்து ஆகணும்னு அந்த உஸ்தாட் வந்து சொல்லியிருக்காரு. இல்லைன்னா இந்த கேர்ள் வந்து இறந்து போடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆன்மா வந்து அதோட வீரியத்தை காட்டிகிட்டு இருக்கு இந்த கேர்ள் மேலே. அப்போ இந்த பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்களோ அப்போவே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக வீட்டுக்கு போகாமல் திரும்பவும் அந்த உஸ்தாட்டுக்கிட்ட போய் அந்த தண்ணியை வாங்கிட்டு வந்து அந்த கேர்ளை குளிப்பாட்டியிருக்காங்க. இப்படியே 48 நாள் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாட்சா பண்ணி அந்த கேர்ள்கிட்டேருந்து அந்த ஆன்மாவை பிரித்து எடுத்திருக்காரு அந்த உஸ்தாட். அந்த கேர்ளு ரொம்பவே உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பாங்க. அவங்க சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த கதையை. அதுக்கப்புறம் அந்த கேர்ள் வந்து ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா, அவங்க ஸ்கூலில் கேட்கும் போது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, கேர்ளுக்கு உடம்பு முடியல, மாதம் வந்து 2, 3 இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த கேர்ள் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்காங்க இல்லையா, அதனால இவங்க உடம்பு முடியலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா பார்த்துருக்காங்க இல்லையா, இவங்க ரொம்பவே வீக்காக வெள்ளையாக இருந்தாங்க, ஒரு மாதிரி சோர்வாக இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு அது மட்டும்தான் தெரியும், இங்கே நடந்தது எதுவுமே தெரியாது. இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாமே இந்த கேர்ளு, அந்த கேர்ளோட பாட்டி, அவங்க அக்கா 3 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ வந்து அவங்க அந்த உஸ்தாட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் பிரச்சனைலாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த உஸ்தாட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கப்புறம் அந்த கேர்ளுக்கிட்டேருந்து அந்த ஆன்மாவை பிரித்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. இதுக்கப்புறம் இந்த கேர்ளை வந்து நம்ம இங்கே இருக்க வைக்க வேண்டாம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த கேர்ளை வந்து நீங்கள் அவங்க ஊருக்கே அனுப்பி விட்ருங்கன்னு சொல்லியிருக்காரு. இது மட்டுமே அந்த உஸ்தாட்ட சொல்லலாம். அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கப்புறம் இந்த கேர்ளை வந்து இங்கே நீங்கள் வச்சுருக்க வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு இந்த கேர்ள் இதுக்கப்புறம் வந்து இங்கே வரவே கூடாது, வராமல் இருந்தால் ரொம்பவே நல்லது. திரும்பவும் அவங்க இங்கே வந்தாங்கன்னா அந்த ஆண்மனையில பாதிக்கப்பட வாய்ப்பு கூட இருக்குது. இப்போ நானும் முழுசாக அந்த கேர்ள்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களா இல்லையான்னு கேட்டால் அவர் வந்து முழுசாக வந்து பிரிச்சுட்டாரு. அந்த கேர்ள் உடம்புலேருந்து அந்த ஆன்மாவை அந்த உஸ்தாட்டை எடுத்திருக்காரே தவிர அதை பிடிச்சி அடைச்சி அழிக்கலாம் இல்லை. அவர் விலைக்கு தான் வச்சுருக்காரு. 2 பேரையும் விலைக்கு வச்சு பாட்சா பண்ணி இந்த கேர்ளுக்கு வந்து சில மந்திர கட்டுகள்லாம் போட்டு விட்டுருக்காரு. இந்த ஆணோட ஆத்மா அந்த கேர்ளோட ரத்தத்தை வந்து டேஸ்ட் பண்ணிருச்சு இல்லையா, அந்த கேர்ள் உடம்புல இருந்தே வந்து அதை வந்து மக்கன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. திரும்பவும் இந்த கேர்ள் இங்கே ரொம்ப நாள் இருந்தா வந்துட்டு போக இருந்தா அது வந்து அந்த கேர்ளை வந்து அந்த கேர்ள்கிட்ட திரும்பவும் போய் சேர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து நல்லதில்லை. எப்போ வேணாலும் அந்த கேர்ளோட கட்டு உடஞ்சி அது அந்த கேர்ள்கிட்ட திரும்பவும் போகிற வாய்ப்பு இருக்குது. நார்மலாகவே அப்படி தான். ஒரு சில ஆளுக்கு வந்து ஒரு தடவை பட்டுருச்சுன்னா, அந்த அம்மானுஷம் பட்டுருச்சுன்னா அடிக்கடி
அவங்களுக்கே படும். அது ஏன்னா சில கட்டுங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டு உடஞ்சிருச்சுன்னா அமானுஷ்யத்தினால அடிக்கடி அந்த ஆள் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னதான் நடந்தாலும் அமானுஷ்யத்தினால அவங்க பாதிக்கப்படவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் வந்து சொல்லுவாங்க இந்த பேய் பிசாசு மேலாம் நம்பிக்கை இல்லை, நான் பார்த்ததே இல்லைன்னா சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் அவங்க கணக்கெலாம் தெரியாது. அவங்களால ஃபீல் கூட பண்ண முடியாது. ஒரு நாள் பண்ணும்போது நம்புவாங்க. அந்த உஸ்தாட் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு இன்னும் பயம். இந்த கேர்ளை வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு இங்கே வச்சிட்டு இருக்க முடியாது. இவங்களுக்கு வேற வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிரும். அவங்க லீவில் தானே இருக்காங்க. இன்னும் அதிகமாகவே வச்சு இப்போ அவங்க இந்த பிரச்சனைலாம் முடியறதுக்கு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2ஆம் மாதம் கிட்ட வந்துருச்சு. அவங்க ஸ்கூலில் கேட்டப்போ இவங்க ரொம்ப வீக்காக இருந்தது அவங்க அம்மா பார்த்தாங்க இல்லையா. அதனால அவங்க அம்மா சொல்லிட்டாங்க என் மகளுக்கு உடம்பு சரியில்லை, சரியானதோட கூட்டிகிட்டு வரேன்னு. அப்போது இந்த உஸ்தாட்டும் இந்த மாதிரி சொல்லிட்டாரு இல்லையா. அது இந்த கேர்ள் இங்கே இருக்கிற வரைக்கும் அதோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். எப்போ வேணாலும் வந்து அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்னு. அதனால அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பாட்டி அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீ இப்போவே வந்து உன் மகளை கூட்டிகிட்டு போன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா வர நைட் ஆச்சு. நைட்டே அந்த பாட்டி வந்து அந்த கேர்ளை வந்து அனுப்புகிறாங்க அவங்க அம்மா கூட. நீ உடனே கூட்டிகிட்டு போ, இதுக்கப்புறம் இவங்க கூட்டிகிட்டு வராத, இவங்க வரவே வேண்டாம், மற்ற பிள்ளைங்களை வேணால் கூட்டிகிட்டு வா, இந்த கேர்ள் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க கேட்கும் போது சொல்கிறது மட்டும் கேளுன்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பி விட்ருக்காங்க. அப்படி அந்த கேர்ள் நைட்டு போகும்போது அந்த முச்சிந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டை பார்க்கும்போது அதே ஆளோட ஆன்மா, அந்த டோலை அவங்க அக்கா பார்த்தாங்களே நாக்கு நீட்டா, அதே ஆன்மா அந்த கேட்டில் நின்றுக்கிட்டு தலையை சாச்சாப்பில் இந்த கேர்ளையே பார்த்துட்டு நிற்கிறத இந்த கேர்ள் பார்த்துருக்காங்க. அப்போ கூட இந்த கேர்ள் கத்தி அலறல. இவங்க கொஞ்சம் திகிரியமான பொண்ணு தான், கத்தி அலறல, பார்த்துருக்காங்க. அதோட பார்வை எப்படி இருந்துச்சுன்னு இந்த கேர்ள் சொல்லியிருக்காங்களா, நீ போயிடுவியா, என்னை விட்டு போயிடுவியா, நீ எங்கே போனாலும் திரும்ப இங்கே தான் வரணும், நான் அதுக்காக அந்த கேர்ளுக்காக வெயிட் பண்ணுற மாதிரியும் எங்கே போனாலும் இங்கே தான் வந்து ஆகணுன்ற மாதிரியும் அந்த ஆன்மா இந்த கேர்ளை பார்த்துட்டு இருந்திருக்கு. இந்த கேர்ளை அதை பார்த்துட்டே தான் அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க. இவங்க அப்படி பார்த்துக்கிட்டே வர்றதை கவனிச்ச இந்த கேர்ளோட அக்கா திரும்பவும் அந்த கேர்ளுக்கிட்ட கேட்கும் போது அந்த கேர்ள் எதுவுமே சொல்லலை, ஒன்றுமே இல்லைன்னா சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே தான் அந்த கம்பத்துலேருந்து வெளியாகிருக்காங்க. இந்த கதை வந்து இந்த கேர்ள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டது அந்த குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது, இந்த 3 பேர்த்த தவிர. அந்த கேர்ள், அவங்களோட அக்கா, அவங்களோட பாட்டி, இவங்க 3 பேர்த்த தவிர அந்த வீட்டிலேருந்து அவங்க அத்தை மாமாவுக்கு கூட தெரியாது. அந்த பாட்டி அந்த அளவுக்கு பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த கேர்ளோட வாழ்க்கையிலேயே அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டது. இந்த ஆண்மனையில் பாதிச்சு அந்த உஸ்தாட் வந்து இந்த கேர்ள்கிட்டேருந்து அந்த ஆன்மா வெளியாக்கிறதுக்காக பாட்சா பண்ணார் இல்லையா, அந்த டைம் அவங்க உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காங்க. இந்த கேர்ள் இப்போ ரொம்பவே நல்லாவே இருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த நேரம் கூட அந்த கேர்ளுக்காக அந்த வீட்டில் அந்த ஆன்மா காத்துட்ருக்கலாம். யாருக்கு தெரியும். இந்த கேர்ளுக்கு நடந்த மாதிரி அமானுஷ்யமான கதைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா, அது நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இந்த இன்ஸ்டா மூலிமா தாராளமாக வந்து என்கிட்ட சொல்லலாம். கதை நல்லா இருந்தால் அதையும் வீடியோவாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். அது வரைக்கும்